ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் என்ன பார்க்க போனால் பூரிக்கிழங்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பூரிக்கிழங்கு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தது. அதேமாதிரி நேற்று எனக்கு ஆசையாக இருந்தது. சரி, நான் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சேன். வீட்டுக்காரருக்கு சொன்னேன். அவர் சரி பூரிக்கிழங்கு பண்ணு அப்படின்ட்டாரு நைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்க என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா பாதி பாதியாக வெட்டி வந்து வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மஞ்சள், உப்பு அதெல்லாம் வந்து போட்டு நல்லா வந்து பிசிஞ்சு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா உங்களுக்கு பூரிக்கு சாப்பிட மாட்டி கொஞ்சம் கெட்டியாக பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் அப்புறம் பூரியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 10 நிமிஷத்தில் விட்டுறலாம். ரொம்ப ஈஸி தான். கடை மொத்தமாக விட்டு வச்சு பொரித்து வச்சுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. பூரிக்கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. பூரிக்கிழங்கு அப்படின்னாலும் ஹோட்டலில் போனால் கூட ஹோட்டலில் சாப்பிடும்போது இந்த கிழங்கு வந்து வேறு சுவையாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சாதாரணமாக தான் கிழங்கு பண்ணுறோம். ஆனால் ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் கடல மாவு கொஞ்சம் கரைச்சி அதை கொஞ்சம் ஊற்ற அப்படி விட்டு நான் பண்ணியிருக்கேன். சாப்பிடும்போது அது ஒரு சுவையாக வந்து இருக்கும். இங்கே நார்த்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சமோசாக்குள்ளே உருளைக்கிழங்கு தான் வைப்பாங்க. வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதில் நிறைய கொத்தமல்லி விதைகளாக இருக்கும். சாப்பிட்டா அது வேறு மாதிரி ஒரு ருசியாக இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொன்று வைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கு சோளை அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அதாவது நம்ம வைக்கிற கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைனா அதில் மசாலானே விற்பாங்க சன்னாவுக்கு. அதில் வந்து அந்த பொடியெல்லாம் போட்டு கடுகுலாம் போட மாட்டாங்க. வேறு மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதுதான் பூரிக்கு வந்து கொடுப்பாங்க. இங்கே பூரி அதுதான் கொடுவாங்க. நம்ம சவுத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பூரியும் சாப்பிட்றோம். இருந்தாலும் இங்கே சாப்பிட்றது சோலை மசாலா அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிட எல்லா இடமும் ரொம்ப ஃபேமஸானது. சோலை மட்டூர் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸானதுன்னு சொல்லலாம். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொண்டக்கடலை கூட வந்து வீடுகளில் பண்ணும்போது அவ்வளோவா வந்து சில வீடுகளில் கொடுப்பாங்க, நல்லா இருக்காது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அது எவ்வளவு அப்படின்னா, சாதாரண பஜாரில் 40 ரூபாய்க்கு வருவாங்க. கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா, 100 ரூபாய்க்கு வந்து தருவாங்க. ரொம்ப பெருசாக சிலவங்க பெருசாக பண்ணுவாங்க, சிலவங்க சின்னதாக பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய விளாக் போடலாம்னு நினச்சேன். நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே அந்த சேனல் வந்து வச்சுருக்கேன். ரீயூஸ்டு அப்படின்னால மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ண எடிட் பண்ண எப்படியும் எனக்கு டைம் ஆகும், 6 மாதம் ஆகும். அப்படிங்கிறனால தான் சரி, அப்போ அது வரையும் வேறு சேனலில் பாடலாம், மானிட்டைசேஷன் ஆனால் நல்லது தானேன்னு இருக்கேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 சேனல் வந்து நான் வச்சுருக்கேன். இது வந்து புதுசாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.